ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் 100. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு தொழிலாளர் துறையில் அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து மினிமம் 8 பாஸ் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நாள் படிச்சிருக்கலாம். ஆண்கள் பெண்கள் யாருனாலும் அப்ளை பண்ணலாம். எந்த மாவட்டத்தை சேர்ந்த யாருனாலும் அப்ளை பண்ணலாம். பல்வேறு மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு இருக்குது, ஃபீஸ் கிடையாது. ஸோ வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுறேன், பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கான கடைசி தேதி நீங்கள் போஸ்ட் மூலம் தான் அனுப்ப போகிறீங்க. ரிஜிஸ்டர் போஸ்ட் இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்புங்க. டிசம்பர் 17க்கு இல்லை அவங்களுக்கு போயிடணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அனுப்பிடணும். ஸோ பதவியோட பெயர் அலுவலக உதவியாளர். பதவியோட தன்மை வந்து நீங்கள் வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸருக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்களோட ஒர்க்கில், மற்றும் அலுவலக நடைமுறை பணிகளை ஹெல்ப் பண்ணணும். சம்பளம் 15,700 50,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. வயதை பொறுத்த வரைக்கும் 1/7/2018 அந்த கணக்குப்படி 18 வயது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ 17 17 அப்படின்னா இருக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு 18 கம்ப்ளீட் ஆகிட்டா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும்னா ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நிறையா இருக்குது. அதில் வந்து உங்கள் 1/7/2018 எண்டு டேட்டா போட்டு அந்த கணக்குப்படி, அந்த நாள் கணக்குப்படி உங்களுக்கு 18 கம்ப்ளீட் ஆகி 19 பிறந்திருக்கணும். மினிமம் குவாலிஃபிகேஷன் ஏஜுக்கு அதுதான். ஸோ இது வந்து ஒவ்வொரு பிரிவுக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேண்டிடேட் வந்து 1/7/2018 அன்னைக்கு 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். பிசி எம்பிசி டிஎன்சி அவங்களுக்கு நான் வந்து 18லேருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கணும். ஆதி திராவிடர், அதாவது எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அனைத்து பிரிவை சேர்ந்த ஆதரவற்ற உதவிகள் அவங்க எல்லாருமே 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ வயது உச்ச வரம்பே கிடையாதுங்க. உங்களுக்கு 18 மினிமம் 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்கலாம் அப்படின்னு கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது கல்வி தகுதி வச்சு நீங்கள் படிச்சிருக்க படிப்பை வச்சு உங்களுக்கு வயது சலுகை இருக்குது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுக்கு குவாலிஃபிகேஷன், இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் 8th ஸ்டாண்டர்டு. ஸோ 8th மேலே நீங்கள் படிச்சிருக்க, அதாவது 10th மேலே நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதாவது 12th டிப்ளமோவோ டிகிரியோ அப்படி எதுவும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. யாருக்குன்னா ஜென்ரல் கேண்டிடேட்டை தவிர மற்ற எல்லாத்துக்கும் இந்த சலுகை உண்டு. ஆனால் ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு எந்த சலுகையும் கிடையாது. அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் 10th வரை, அதாவது குவாலிஃபிகேஷன் 8th, ஆனால் வந்து நீங்கள் 10th தான் படிச்சிருக்கீங்க எந்த கம்யூனிட்டினா பிசி எம்பிசி டிஎன்சி இந்த கேண்டிடேட்டை சேர்ந்தவங்க 10th வரைக்கும் படிச்சிருக்கீங்க, அதுக்கு மேலே படிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 34 வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அனைத்து பிரிவை சேர்ந்த ஆதரவற்ற விதவைகள் அவங்களுக்கு நான் வந்து வெறும் 10th வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 வயசு வரைக்கும் தராங்க. வயது வரம்பு சொல்கிறதுக்கே நிறைய டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா தராங்க. ஸோ சுருக்கமாக சொல்ல போனால் மேக்ஸிமம் எல்லாருமே 12th முடிச்சுட்டு டிகிரி அந்த மாதிரி கேட்டகரியில் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ உங்களுக்குனா ஜென்ரல் கேண்டிடேட்டை தவிர அதுலேயும் ஜென்ரலில் அனைத்து பிரிவு சேர்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு எந்த இதுவுமே கிடையாது. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சலுகை உண்டு. ஸோ ஜென்ரல் கேண்டிடேட்டை தவிர மற்ற எல்லா கம்யூனிட்டிக்கும் வயது வரம்பே கிடையாது, உச்ச வயது வரம்பே கிடையாது. ஸோ அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 10th மேலே நீங்கள் படிச்சிருந்தா. ஸோ இந்த கல்வி தகுதி, உங்கள் கல்வி தகுதியை பொறுத்து உங்கள் வயது வரம்பு மாறுது. ஸோ எல்லாத்துக்குமே தனியாக சொல்ல முடியாது. இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. மொத்தம் 21 காலி பணியிடம் இருக்குது. இந்த 21 காலி பணியிடத்தை எந்தெந்த கம்யூனிட்டி கொடுக்குறாங்கன்னு போட்டிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சிறப்பு தகுதி மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்பணிக்கான விண்ணப்பத்தை பல மாவட்டம் பேர் கொடுத்துருக்காங்க. அந்த மாவட்டத்தில் போய் நீங்கள் ஆஃபீஸில் போய் வாங்கிக்கலாம். இல்லைனா அவங்களே அஃபிஷியல் வெப்சைட்லேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இந்த இருக்குது அவங்க கொடுத்த அஃபிஷியல் விண்ணப்ப படிவம். ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் கூட என்னென்ன சர்டிஃபிகேட் என்னென்ன ஜெராக்ஸ்லாம் வைக்கணும் அப்படின்னா, கல்வி சான்றிதழ் வச்சுக்கோங்க, சாதி சான்றிதழ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு முன்னுரிமை நீங்கள் கோரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்னுரிமை சான்று வச்சுக்கோங்க. அதாவது கல்வி சான்று, சாதி சான்று, முன்னுரிமை சான்று, வேலைவாய்ப்பு அட்டை அந்த ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு ஃபோட்டோ வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒட்டுவீங்க. இன்னும் 2 ஃபோட்டோவை எக்ஸ்ட்ராவாக அதுக்குள்ளே அந்த ஸ்டாப்லர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே அந்த பின்னாடி ஸ்டாப்லர் போட்டு 2 ஃபோட்டோவை தனியாக எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. வைக்கிற ஜெராக்ஸ் எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்டஸ்டட் போட்டிருக்கணும். ஜெராக்ஸு கீழே வந்து இடம் இருக்கும், அதில் வந்து உங்களோட கையெழுத்தை போட்டு விட்ருங்க. டர்னு உங்கள் கையெழுத்தை போட்டு விட்ருங்க. கல்வி சான்றிதழை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 8th. ஸோ அதனால் 8th கட்டாயம் வைக்கணும் அவசியம் இல்லை. ஸோ 8th இருந்தால் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சுக்கோங்க. கல்வி சான்றிதழை பொறுத்த வரைக்கும் 10th 12th டிகிரி என்னென்னா உங்கள்கிட்ட இருக்கோ எல்லாமே வச்சுக்கோங்க. 8th கட்டாயம் கிடையாது, 8th இருந்தால் வச்சுக்கோங்க. ஸோ டிகிரியில் நிறையா இருக்கும், அதில் வந்து ஏதாவது ஒன்று சிசியோ பிசியோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க, சாதி சான்றிதழ் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சாதி சான்றிதழ் வச்சுக்கோங்க. அடுத்து வேலைவாய்ப்பு அட்டை வச்சுக்கோங்க. முன்னுரிமை ஏதாட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமைக்கான சான்றிதழ் வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இப்போ மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ஃபோட்டோ அப்ளிகேஷன் ஒட்ட போகிறீங்க. 2 ஃபோட்டோவை எக்ஸ்ட்ராவாக அந்த அப்ளிகேஷன் கூட சேர்த்து அனுப்புங்க. ஆனால் ஒட்டக்கூடாது. சும்மா ஸ்டாப்லர் பண்ணி பின்னாலேயே எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டாப்லர் பண்ணி வச்சுருங்க.
ஸோ அடுத்ததாக பிற சான்றிதழ்களும் ஒன்று வைக்க சொல்லியிருக்காங்க. பிற சான்றிதழில் வேறு என்ன உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது அதை வச்சுக்கோங்க. அதாவது இப்போ ஐடி ப்ரூஃப் கடை வைக்கணும், ஆனால் இவங்க சொல்லலை. ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி ரேஷன் ஏதோ ஒரு ஜெராக்ஸ் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. அடுத்ததாக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்தால் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்ளிகேஷனில் தமிழ் வழி கற்றவரான்னு கேட்டிருக்காங்க. 8th பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். ஸோ அவ்வளோதான் ப்ராசஸ். அப்ளிகேஷன் தான் ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஃபில் பண்ணி இந்த அட்ரஸுக்கு அனுப்பிடுங்க. டிசம்பர் 17 அவங்களுக்கு போயிடணும். கூடுதல் தொழிலாளர் ஆணையர் அலுவலகம், தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரிய கட்டிடம், 6வது தளம், டிஎம்எஸ் வளாகம், சென்னை 6,06,000 அப்படிங்கிற நம்பருக்கு, அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணி விட்றீங்க. கீழே இருக்கிற நம்பர் கால் பண்ணாதீங்க, யாரும் எடுக்க மாட்டாங்க. ஸோ இதான் அட்ரஸ், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப்ல எல்லா டீட்டெயில் இருக்குது. நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து. ஸோ அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இது அல்லது அது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது டேரக்ட் இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் தேவைப்படின் ரிட்டன் எக்ஸாம் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முத்திரைக்குள்ளருக்கு இதே மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ மேக்ஸிமம் ரிட்டன் எக்ஸாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் டேரக்ட் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க, நேர்காண இன்டர்வியூ தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் தேவைப்படும் இந்த 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தேவைப்படினாலும் எழுத்து தேர்வு நடத்தப்படும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம தயாராக இருக்கணும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பங்கள் வந்து இதில் அவங்க தரப்புலேருந்து தரப்பட்ட விண்ணப்பத்தை தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து தபால் மூலமாக நேரிலேயோ போய் கொடுக்கலாம். நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா, அந்த சென்னை ஆஃபீஸ் ஒன்று அட்ரஸ் சொல்லியிருந்தோம்ல, அது வந்து நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நேரில் போய் கொடுக்கலாம். இல்லைனா ரிஜிஸ்டர்ட் போஸ்ட், ஸ்பீட் போஸ்ட்டில் நீங்கள் அனுப்பலாம். ஒரே அப்ளிகேஷன் தான் அனுப்பணும். ஒரே இதுக்கு நான் 4-5 இது போடக்கூடாது. அதுக்கு பிறகு என்னென்ன ஜெராக்ஸ் வைக்கிறீங்களோ எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் போடணும்னா, எத்தனையோ வீடியோ சொல்லியாச்சு. நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான். உங்களோட கையெழுத்தை மட்டும் போட்டுவோங்க எல்லாம், நீங்கள் வைக்கிற ஜெராக்ஸ் எல்லாத்துலேயும். அதுக்கு பிறகு ஃபோட்டோவில் உங்கள் சைன் போடணும். ஃபோட்டோ ஒட்டியிருக்கீங்களா, அதில் மட்டும் உங்கள் சைன் போட்டுவோங்க. ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. ஒரு ஃபோட்டோ இதில் ஒட்டிக்கோங்க. 2 ஃபோட்டோ எக்ஸ்ட்ராவாக அப்ளிகேஷன் கூட வச்சுக்கோங்க. அதை ஒட்டக்கூடாது. இதில் ஃபோட்டோ ஒட்டி உங்கள் சைன் போட்டுக்கோங்க. விண்ணப்பதாரின் பெயர், தந்தை கணவர் பெயர், பிறந்த தேதி, பாலினம் இதெல்லாம் எழுதிருவீங்க. கல்வி தகுதி நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் எழுதுங்க. நீங்கள் சிலவங்க 8th தான் படிச்சிருப்பாங்க அப்படின்னா 8th போடுங்க. சிலவங்க 10th தான் படிச்சிருப்பாங்க அப்படின்னா 10th போடுங்க. சிலவங்க டிகிரி முடிச்சிருப்பாங்க, அப்போ நான் டிகிரினே போட்டுருங்க. அடுத்து மதம், இனப்பிரிவு, இனம் வந்து நீங்கள் எந்த கேட்டகரி அதை போட்டுக்கோங்க. சாதி, என்ன சாதியோ, ஒவ்வொரு கேட்டகரியில் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் ஒவ்வொரு சாதி இருக்குது. நீங்கள் என்ன சாதியோ அந்த சாதி. நிரந்தர முகவரி, உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் எழுதிக்கோங்க. ஏதாட்டும் நீங்கள் முன்னுரிமை கோருகிறீரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முன்னுரிமை கோருகிறேன்னா ஆம் இல்லைன்னு போட்டு அதுக்கான இது வச்சுக்கோங்க, அதை எழுதிக்கோங்க. தமிழ் வழி படிச்சிங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் இல்லையா, ஆமுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 8th பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு எண், அந்த பதிவு விவரத்தை எழுதுங்க. பதிவு எண் எழுதினா போதும். உங்கள் மேலே ஏதாட்டும் குற்ற வழக்கு இருக்கான்னு கேட்டிருக்காங்க, நோன் கொடுத்துக்கோங்க. விண்ணப்பதாரின் கையொப்பம். ஸோ இதில் வந்து உங்களோட கையெழுத்து போட்டுக்கோங்க. கீழே வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்னா இணைச்சிங்க, என்னென்ன ஜெராக்ஸ்னு இணைச்சிங்களோ அது பேரை எழுதிருங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், என்னென்ன சர்டிஃபிகேட்னா எனக்கு இன்னும் வீடியோவில் முன்னால் சொல்லியாச்சு. அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து அதை ஃபுல்லாக செல்ஃப் அட்டஸ்டட் போட்டுருங்க. ஸோ இப்போ நான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் நிரப்பியாச்சு. ஸோ இது கூட நம்ம ரெடியாக வச்சுருக்க அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே பின்னால் போட்டு ஸ்டாப்லர் பண்ணியாச்சு. அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்ட்டும் போட்டாச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரு பல்காக ஒரு பேப்பராக இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு A4 ஷீட் கவர் அப்படின்னு கேளுங்க. கடையில் ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு போஸ்ட் கவர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒரு A4 ஷீட் வைக்கிற அளவுக்கு சைஸாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இதை வச்சு, ஸோ எப்படி இருக்கும், மேலே வந்து விண்ணப்பிக்கும் பதவின்னு போட்டு அலுவலக உதவியாளர்னு போட்டு 2 அட்ரஸை சென்டரில் எழுதுங்க. அவங்க அனுப்ப வேண்டிய அட்ரஸு. கீழே அந்த லெஃப்ட் சைடு வந்து உங்களோட கீழே வந்து உங்களோட சொந்த முகவரி, உங்களோட அட்ரஸ் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதுக்குள்ளே அந்த நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மு அதுக்கு வைக்கிற ஜெராக்ஸ் எல்லாத்தையும் உள்ளத்துக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணி விட்டு. ஸோ அடுத்ததாக என்வெலாப் வச்சு அனுப்பணுமா அப்படின்னு அவங்க எந்த விவரமும் கொடுக்கல. ஸோ அதனால் எதுக்கும் நம்ம ஒரு சின்ன இந்த மாதிரி ₹1 என்வெலாப் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க. அதில் ஒரு ₹5 ஸ்டாம்ப் போட்டுங்க. 2ன்னு போட்டு உங்கள் அட்ரஸ் எழுதி அந்த நம்ம அப்ளிகேஷன் கூட சும்மா எக்ஸ்ட்ரா உள்ளத்துக்கு போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ அந்த 21 காலி இடம் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் சென்னை சோன் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை சோன்னா இத்தனை மாவட்டத்துக்கு உண்டு. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், கடலூர் மற்றும் விழுப்புரம். ஸோ நோட்டிஃபிகேஷனில் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் நேற்று ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட தொழிலாளர் துறை அலுவலகங்களில் காலியாக உள்ள 21 அலுவலக உதவியாளர் பணியிடம். ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துமே குழப்பமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் 2 இது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஒன்று, இது வந்து இத்தனை மாவட்டத்துக்கு உண்டா, இல்லைனா இந்த 3 மாவட்டத்துக்கு மட்டும் வேலையா? ஆனால் அப்ளை பண்ணுறது எல்லாரும் அப்ளை பண்ணலாங்க. வேலை இடம் எங்கே போடுறாங்க அதுதான் இப்போ பிரச்சனை. ஸோ இந்த இத்தனை மாவட்டத்துக்கு கொடுக்குறாங்களா, இல்லை
இந்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 3 மாவட்டத்தில் தான் வேலையிடம் இருக்குமா அப்படிங்கிறதையும், ரெண்டாவது என்வெலப் வைக்க சொன்னோம்ல, ஸோ அது வந்து தேவையா தேவையில்லையா, இந்த 2 விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான், மற்றபடி எல்லாமே சேம். ஸோ 17 இன்னும் கிட்டத்தட்ட 1 மாதம் டைம் இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 17/12/2018 தான் லாஸ்ட் டேட். ஸோ அன்னைக்குள்ளே ரிஜிஸ்டர் போஸ்ட், ஸ்பீட் போஸ்ட் இல்லைனா நேரில் போய் கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன அந்த 2 விஷயத்தையும் டெஸ்கிரிப்ஷனில் நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ லீவ் நாள், ஸோ திங்கக்கிழமை நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.